வணக்கம் நண்பர்களே. நம்ம பணம் நமக்கு உதவாக இருப்பது என்ன காரணம்? நாம் சேமிக்கும் மூலமாக அக்கௌண்டில் பேங்கில் வைத்திருந்தால் மட்டுமே அந்த பணம் உதவும். பிறகு நம் வீட்டில் வைத்திருந்தால் மட்டும் உதவும். மற்றவர்கள் கைகளிலோ வட்டிக்காகவோ பணத்துக்கு ஆசைப்பட்டு பல நிறுவனங்களில் கூடுதலாக தருகிறார்கள் என்று நாம் பணத்தை ஷேர் மார்க்கெட் பல்வேறு துறைகளிலே அந்த பணம் நமக்கு சொந்தம் இல்லை. அதாவது 18 வயதில் நாம் பணம் சேர்க்க ஒரு நிறுவனத்திடம் சேர்த்தால் 60 வயசு வரும்போது உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஆயுசு முழுவதும் வரும் என்றார். அதுபோல ஒரு கட்டத்தில் கிடைத்தாலும், ஆனால் இப்போது நாம் சேமிப்பு அல்லாத ஒரு நபரிடம், மூன்றாவது நபரிடம் நாம் பணத்தை கொடுத்தால் எந்த விதத்தில் கேரண்டி? செக்கு தான் கேரண்டியா, பத்திரம்தான் கேரண்டியா? அதை வைத்து நாக்கு வலிக்கிறதா? என்ன செய்வது? கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அலையிறது தான் மிச்சம். அவங்களுக்கு வெறும் தூசிக்கு சமம். ஆகவே அந்த செக்கோ இதெல்லாம் வாங்கி வச்சு கோர்ட்டு கேஸு அலையிறதை விட உங்கள் அக்கௌண்ட்டில் ₹1 இருந்தாலும் சரி, 1000 ரூபாக இருந்தாலும் சரி, சேமிப்பு மூலமாக நீங்களாகவே எடுத்துக்கொள்ளும் அந்த பழக்க முறை எப்பொழுது வருகிறதோ அன்னைக்கு தான் உங்கள் பணம் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதில் பின்னாளில் அவரிடம் நான் 2 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன், இவங்கிட்ட 3 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன், இவங்கிட்ட 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறேன், அது வட்டியோடு வரும் அப்படி என்று பகல் கனவு காணாதீர்கள். ஏனென்றால் அவனுடைய பிரச்சனை என்னவென்று அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆகவே ஆசைப்பட்டு வட்டிக்கு ஆசைப்பட்டோம், அவன் மீது ஆசைப்பட்டோம், பிறர் மீது மனம் இறக்க குணத்தினால் பணத்தை அள்ளிவிட்டு தெருவில் நிற்காதீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்கள் பணமே ஒரு முற்றுப்புள்ளியாக அமையும். ஆகவே நீங்கள் மறவாமல் சேமிப்பு தான் உங்களுடைய பணம் இருப்பு சொந்தமாகும் என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகர் ரிப்போர்ட்டர் சார்பாக, மக்கள் மன்றத்தின் சார்பாகவும் இதை நான் வன்மையாக போட்டித்திருக்கிறேன். நன்றி, வணக்கம். விழித்துக்கொள் மனிதா.